ஆண்டின் பொதுக்காலம் 27ஆம் ஞாயிறு திருவழிபாட்டில் நாம் பங்கெடுத்து கொண்டிருக்கிறோம். கணவன் மனைவி, அவர்களுக்கு ஒரு மகன். குடும்ப வாழ்க்கை மிக சந்தோஷமாக மகிழ்ச்சியாக சென்று கொண்டிருக்கிறது. ஒரு ஆண்டு, 2 ஆண்டு, 3 ஆண்டு என சொல்லி பல ஆண்டுகள் மகிழ்ச்சியோடு வாழ்ந்த குடும்பத்தில் ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், புரிதல் அற்ற நிலை வருகிறது. கணவன் மனைவியை வெறுக்க துவங்குகிறான். மனைவியினுடைய உடல் சற்று நோய்வாய்ப்பட்டதை பார்த்து கணவன் கொஞ்சம் கொஞ்சமாக தன்னுடைய மனைவியிடம் காட்டிய அன்பை நிறுத்தி கொண்டே வருகிறான். தொடக்க காலத்தில் தன்னுடைய மனைவியினுடைய அழகை பார்த்த, தன்னுடைய மனைவியிடம் கண்டு ரசித்த, தன்னுடைய மனைவியோடு இருக்கிற போது மகிழ்ந்திருந்த எந்த காரியமும் இப்போது அவனுக்கு நினைவில் வருவதில்லை, நினைத்து மகிழ்வதில்லை. அவளுடைய உடல் கொஞ்சம் கொஞ்சமாக உடல்நிலை குன்றி போய்கொண்டே இருக்கிறாள். இப்போது கணவன் தன்னுடைய மனைவியிடம் சொல்லுகிறான், உன்னை எனக்கு பிடிக்கவில்லை, விவாகரத்து செய்ய வேண்டும். எனவே உன்னுடைய அனுமதியை எனக்கு தார். நீதிமன்றத்தில் இருவரும் ஒருமித்து போகிற போது விவாகரத்து மிக எளிதாக கிடைத்து விடுகிறது. எனவே கணவன் தன்னுடைய மனைவியிடம் சொல்லுகிறான், உன்னுடைய அனுமதி எனக்கு வேண்டும், உன்னை நான் விவாகரத்து செய்ய போகிறேன். மனைவி சொன்னால், நான் கொடுக்க இயலாது, நமக்கு ஒரு பிள்ளை இருக்கு, நமக்கு குழந்தை இருக்கிறது, நாம் இல்லை என்றால் இந்த குழந்தையுடைய எதிர்கால வாழ்க்கை ஒன்றுமில்லாமல் போய்விடும். எனவே நாம் இணைந்து வாழ வேண்டும். எந்த அளவுக்கு கணவன் தன்னுடைய மனைவியை வெறுக்க முடியுமோ அந்த அளவுக்கு வெறுக்கிறான். வீட்டுக்கு சரியாக வருவதில்லை, மனைவியோடு பேசுவதில்லை, குழந்தையோடு பேசுவதில்லை. அப்படியே வந்தாலும் அவன் தனியாக இருக்கிறான். மனைவி சாப்பிட்டாளா இல்லையா, அவள் உறங்கினாளா இல்லையா, அவளுடைய உடல்நிலை எப்படி இருக்கு என்று கண்டுகொள்ளாமல் இருக்கிறான். மீண்டும் மீண்டுமாக வந்து, உன்னுடைய அனுமதி எனக்கு வேண்டும், விவாகரத்து அப்ளை பண்ண வேண்டும். அப்போது மனைவி இறுதியாக சொன்னாள், நான் விவாகரத்துக்குண்டான அனுமதி நான் உங்களுக்கு கொடுக்கிறேன், ஆனால் அதற்கு முன்பாக நான் நினைக்கக்கூடிய, நான் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு காரியத்தை செய்ய வேண்டும். என்ன என்று கேட்கிறான். எதை பணம் எதை கேட்பா, கொடுத்துடலாம் என்று நினைத்து என்ன என்று கேட்கிறான். அப்போது மனைவி சொல்கிறாள், 30 நாட்கள் நான் உங்களை அல்லது நீ என்னை திருமணம் செய்து கொண்ட போது அந்த தொடக்கத்தில் இருந்த நீ செய்த அந்த காரியத்தை இந்த 30 நாட்கள் செய்ய வேண்டும். இந்த தொடக்க நாட்களில் அவன் செய்த காரியம் என்னவென்றால், தன்னுடைய மனைவியை 2 கரங்களில் தூக்கி அவன் கொஞ்சுவது உண்டு. தொடக்கத்தில் திருமணமான புதுசில் அது அப்படி தான் நடக்கும். உங்களுக்கு கூட நடந்திருக்கலாம். இப்போ நடக்க முடியாது, சில பேரை தூக்கவும் முடியாது. ஆக தொடக்க காலத்தில் அதுபோல் நடந்தது. என்னை தூக்கி நீங்கள் கொஞ்சினீர்கள், தூக்கி கொண்டு உலா போனீர்கள், 30 நாட்கள் செய்யுங்கள், அதன் பின்பாக நானே விவாகரத்து கொடுத்து விடுகிறேன். இது முதல் கண்டிஷன். 2வது, நம்முடைய குழந்தையை நீங்கள் தான் வளர்க்க வேண்டும். நம்முடைய குழந்தையை நீங்கள் தான் வளர்க்க வேண்டும். விவாகரத்து செய்த பின்னாடி பரவாயில்லை, நான் குழந்தையை வளர்த்துக் கொள்கிறேன், ஒரு 30 நாட்கள் தானே சகித்து கொண்டு உன்னை என்னுடைய கரங்களை தூக்கி கொண்டு வருகிறேன் என்று அந்த நிபந்தனைக்கு ஒப்புக்கொள்ளுகிறான். பிரியமானவர்களே, முதல் நாள் துவங்குகிறது. பல்லை கடித்து கொண்டு தன்னுடைய மனைவியை தன்னுடைய கரங்களை தூக்கி முன்பாக தன்னுடைய வீட்டிலே அவன் உலா வந்தது போல வருகிறான், விட்டு விடுகிறான். அடுத்த நாள், 2ஆம் நாள் மீண்டும் ஒரு பிடிக்காத மனநிலையோடு
தேவையில்லாத ஒரு காரியத்தை செய்து கொண்டிருக்கிறோம், ஒரு சுமையை தூக்கி கொண்டிருக்கிறோம் என சொல்லி அந்த வெறுப்பு உணர்வோடு தூக்கினான். இப்படி ஒவ்வொரு நாட்கள் தூக்கி கொண்டே வருகிற போது ஒரு 6வது 7வது நாள் வருகிற போது அவனுக்கு அந்த திருமண தொடக்கத்திலே தன்னுடைய மனைவியை தூக்கிய அந்த ஞாபகம் வருகிறது. தன்னுடைய அழகான மனைவி அவளுக்கு முன்பாக அவள் கண்ணிலே படுகிறாள். என்னுடைய அழகான மனைவியாய் இப்போது அசிங்கமாக இருக்கிறாள், பார்ப்பதற்கு அழகாக இல்லாமல் அருவருப்பாக இருக்கிறாளே என்று சொல்லி அவள் யோசிக்கிறான். முகத்தை முதல் தடவையாக நீண்ட நாட்களுக்கு பின்பாக பார்க்கிறான். எவ்வளவு அழகான ஒரு முகமாக இருந்து திருமணம் செய்து கொண்ட போது இப்போது இப்படியாக இருக்கிறாள், என்ன நேர்ந்தது இவளுக்கு என்று சொல்லி கொஞ்சம் பாசம் வருகிறது. ஒவ்வொரு நாளும் தன்னுடைய மனைவி தூக்கி கொண்டே வருகிறான். 10வது நாள், 11வது, 14 அப்படியாக வரிசையாக ஒவ்வொரு நாளும் எடுக்கிற போது இப்பொழுது அவனுடைய மனதிலே வரக்கூடியது, என் மனைவி என்னை அன்பு செய்த நாட்கள், என்னை அக்கறையோடு பார்த்து கொண்ட நாட்கள், அப்படியாக அவன் நினைத்து பார்க்கிறான். இறுதியாக 20, 21, 22 நாட்கள் வருகிற போது அவன் உண்மையிலேயே தன்னை நினைத்து வெட்கப்படுகிறான். தன் மீது அவனுக்கு கோபம் வருகிறது. என் மனைவி என் மீது எத்தகைய அன்பு காட்டியிருக்கிறாள், எத்தகைய பாசத்தை காட்டியிருக்கிறாள். தொடக்க காலத்தில் நான் ஏன் இதுபோல என்னுடைய மனைவி வெறுக்க தொடங்கினேன் என்று சொல்லி அவனை கொஞ்சமாக அவன் வருத்தப்பட்டு அந்த 25ஆம் நாளில் இருந்து அவன் பாசத்தோடு தூக்குகிறான். அந்த முதல் நாள் தூக்கி அந்த அனுபவம் அவனுக்கு கிடைக்கிறது. அந்த காதலியாக முதல் மனைவியாக இந்த திருமண நாட்களில் தன்னை மனைவியை தூக்கிய அந்த விருப்பத்தோடு ஆசையோடு மகிழ்ச்சியோடு அவன் தூக்குகிறான். ஆக 30வது நாள் விடிய போகிறது. காலையிலே சென்று வழக்கம் போல தன்னுடைய மனைவியை தூக்குவதற்காகவும் செல்கிறான். மனைவி இறந்து போயிருக்கிறாள். அருகாமையிலே ஒரு கடிதம் இருக்கிறது, ஒரு கவர் இருக்கிறது, என்வலப் இருக்கிறது. அந்த என்வலப்பிலே ஒரு கடிதம் இருக்கிறது, உங்களுடைய விவாகரத்துக்கு நான் சம்மதிக்கிறேன். எழுதப்பட்ட தேதி அவன் முதல் நாள் தன்னை சுமந்த அந்த 30வது நாளுடைய முதல் நாள் அவளை அவன் சுமந்த அன்றைக்கே அவள் கடிதம் எழுதியிருக்கிறாள். இந்த 30வது நாள் முடிந்த உடனே இந்த கடிதம் என்னுடைய படுக்கை அதில் இருக்கும், என்னை எடுத்துக்கொள்ளலாம், விவாகரத்து செய்து கொள்ளலாம். என்ன நடந்தது அந்த பெண்ணுக்கு? அவள் பல ஆண்டு காலமாய் கேன்சர் வியாதியினால் பாதிக்கப்பட்டிருக்கிறாள். கணவனுக்கும் கூட தெரியாமல் அவளுடைய முடி கொட்டி போயிருக்கு. ஏன் கொட்டி போயிருக்கு என்று கணவன் கண்டுகொள்ளவில்லை, தெரிந்து கொள்ளவில்லை. அவள் ஏன் ஒல்லியாய் கொண்டே போயிருக்கிறாள், கணவனுக்கு தெரியவில்லை. அவருடைய முகம் ஏன் விகாரமாக இருக்கு, கணவனுக்கு தெரியவில்லை. அவன் நினைத்ததெல்லாம் மனைவியினுடைய முகத்தில் அழகு இல்லை என்பது மட்டுமே. ஆனால் தன்னுடைய உடல் வேதனையெல்லாம் தாங்கி கொண்டு தன்னுடைய கணவனுக்கு இறக்கிற வரையிலும் பணிவிடை செய்து, இறக்கிற சமயத்திலும் கூட தன்னுடைய குழந்தை, தன்னுடைய தகப்பன் தன்னுடைய மனைவியை விட்டு போய்விட்டாரே, தன்னுடைய அப்பா அம்மாவை விட்டு போய்விட்டாரே என்று உலகம் சொல்லக்கூடாது. அதனால் நான் இறக்கிற வரையிலும் நீர் என்னோடு இருக்க வேண்டும், நான் இறந்த பின்பு நீ விவாகரத்து செய்து கொள்ளலாம், அப்போது உனக்கு எந்த கெட்ட பெயரும் வராது, மனைவி விட்டு சென்றவன் என்று இந்த உலகம் உங்களை சொல்லாது என்பதற்காகத்தான் என்னை எப்படியாக சுமக்க சொன்னேன் என்று ஒரு கடிதம் எழுதியிருக்கிறார். பிரியமானவர்களே, இன்று குடும்பத்தை பற்றி, மிக குறிப்பாக கணவன் மனைவி உறவை பற்றி இன்றைய வாசங்கள் நமக்கு அழைக்கிறது. அந்த மனிதனுடைய வாழ்க்கையில் மிக பெரிய வேதனையான நாள் அந்த தன்னுடைய மனைவி இறந்த நாளாக அவன் பார்த்தான். பிரியமானவர்களே, இன்றைக்கு கணவன் மனைவியினுடைய உறவை பற்றி விவிலியம் நமக்கு எடுத்துரைக்கிறது. கணவன் இருக்கிற வரையிலும் அவருடைய அருமை மனைவிக்கு தெரிவதில்லை. மனைவி இருக்கிற வரையிலும் மனைவியினுடைய அருமை கணவனுக்கு தெரிவதில்லை. கணவனை இறக்கிற போது அதனுடைய அருமை மனைவிக்கு அப்போதுதான் புரிகிறது. இருக்கிற வரையிலும் இருப்பதனுடைய மேன்மை உயர்வு நமக்கு புரிவதில்லை. அது பொருளாக இருக்கட்டும், மனிதர்களாக இருக்கட்டும். ஆக மிக முக்கியமாக ஒரு கணவனுடைய அருமை பெருமை அதனை இழந்தவர்களுக்கு தான் தெரியும்.
ஒரு மனைவியினுடைய அருமை பெருமை அவளை இழந்தவர்களுக்கு தான் தெரியும். இருக்கிற போது நாம் அதை புரியாமல் சண்டை போட்டு கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு ஆண்டவர் இயேசு பழைய ஏற்பாட்டினுடைய வாசகம், நற்செய்தி வாசகம் உங்களுடைய உறவை சற்று சிந்தித்து பார்க்க அழைப்பு விடுக்கிறார். இன்றைக்கு நாம் நற்செய்திக்கு நாம் செல்லுவோம். பரிசேயர்கள் வந்து இயேசுவிடம் ஒரு கேள்வியை கேட்கிறார்கள். கணவன் தன்னுடைய மனைவியை விலக்கி விடுவது முறையா என்று கேட்கிறார்கள். கணவன் தன்னுடைய மனைவியை விவாகரத்து செய்து கொள்வது முறையா என்று இயேசுவிடம் வந்து கேட்கிறார்கள். இந்த வாசகத்தை படிக்கிற போது எனக்கு கொஞ்சம் சிரிப்பு தான் வந்தது. இயேசு கிட்ட போய் ஏன் கேட்டாங்க? அவருக்கே மனைவி இல்லை. அவர்கிட்ட போயிட்டு மனைவியை விலக்கி விடுவது சரியா? ஒரு திருமணம் செய்து கொண்டவரிடம் சென்று மனைவியை விலக்கி விடுவது சரியா அப்படின்னு கேட்டால் அவன் சொல்லியிருப்பான், கண்டிப்பாக விலக்கி விடுது, இவ்வளோ வச்சுட்டு பார்த்து அவசியம் இருக்கு, கண்டிப்பாக விலக்கி விடுவது சரி, நியாயம், அது உண்மை, கண்டிப்பாக செய்யணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மனைவி இல்லாத இயேசுவிடம் சென்று கேட்கிறார்கள், மனைவியை விலக்கி விடுவது சரியா என்று சொல்லி. பிரியமானவர்களே, இவர்கள் பரிசேயர்களிடம் கேள்வி கேட்க வந்தது விடைக்காக அல்ல, தெரியாத விஷயத்தை தெரிஞ்சிக்கணும் அப்படின்னு வரலை. ஏனென்றால் பரிசேயர்களுக்கு நன்றாக தெரியும், பழைய ஏற்பாட்டில் இருந்து ஒரு கணவன் தன்னுடைய மனைவியை விவாகரத்து செய்யலாம். பழைய ஏற்பாடு சொல்லுது. இணைச்சட்டம் 24ஆம் அதிகாரம் 1 மற்றும் 2 இறைவார்த்தை என்ன சொல்லுது? ஒருவன் ஒரு பெண்ணை திருமணம் செய்து அவளோடு கூடிய பின் அவளது அருவருக்கத்தக்க செயல்களை கண்டு அவள் மேல் அவனுக்கு விருப்பம் இல்லாமல் போனால், கணவனுக்கு விருப்பம் இல்லாமல் போனால், அவன் முறிவு சீட்டு எழுதி அவள் கையில் கொடுத்து அவளை தன் வீட்டிலிருந்து அனுப்பிவிடுகிறான். அவள் அவனது வீட்டை விட்டு வெளியே சென்று வேறு ஒருவனுக்கு மனைவி ஆகிறாள். அப்போ தனக்கு பிடிக்காத மனைவியை கணவன் விவாகரத்து செய்யலாம். விவாகரத்து செய்வதற்கு என்ன செய்யணும்? கோர்ட்டுக்கெல்லாம் போக தேவையில்லை, மனமுறிவு சீட்டை எழுதி கொடுத்துட்டா போதும். இன்னைக்கெல்லாம் அந்த வாய்ப்பு நமக்கு இருந்துச்சுன்னா சிரிப்பு வருது இல்லை? ஆனால் ஆண்கள் சிரிக்கல, பெண்கள்லாம் சிரிக்கிறாங்க. பிரியமானவர்களே, மனமுறிவு சீட்டை கணவன் எழுதி கொடுத்தா போதும், கோர்ட்டுக்கெல்லாம் போக தேவையில்லை, நீண்ட விசாரணையெல்லாம் தேவையில்லை. இனிமே நீ எனக்கு பெண் மனைவியாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ நாம் கேட்க வேண்டியது, மனமுறிவு சீட்டை பெண் வாங்கினால்தான் அவள் இன்னொருவனை திருமணம் செய்த முடியும். மனமுறிவு சீட்டு இல்லை அப்படின்னா இவள் வெளியே போனால் யாரும் திருமணம் செய்து கொள்ள மாட்டார்கள். இது கிட்டத்தட்ட விவாகரத்து போல. ஆக மனமுறிவு சீட்டை ஒருவன் கொடுத்து அனுப்பினால் அவள் அந்த வீட்டை விட்டு வெளியேற வேண்டும். தனக்கு பிடித்தமான யாரோ இருந்தால் மனமுறிவு சீட்டை காட்டி நான் விவாகரத்து வாங்கி கொண்டேன்னு சொல்லி திருமணம் செய்து கொள்ளலாம். இது எப்போ? பழைய ஏற்பாட்டிலே மோசேயுடைய சட்டமே இருக்கிறது. இந்த சட்டத்தை வச்சு தான் இன்னைக்கு பரிசேயர் வந்து இயேசுவிடம் கேள்வி கேட்கிறாங்க. மோசே சொல்லி இருக்கிறார், மனமுறிவு சீட்டை வச்சு ஒருவன் தன்னுடைய மனைவியை விலக்கி விடலாம், மன சீட்டை வைத்து மன முறிவை ஏற்படுத்திக் கொள்ளலாம், விவாகரத்து வாங்கி கொள்ளலாம். மோசே சொல்லியிருக்காங்க, நீங்க என்ன சொல்றீங்க என்று சோதிக்கும் நோக்குடன் கேட்டார்கள். அதான் மெயின் பாயிண்ட், சோதிக்கிறாங்க. பிரியமானவர்களே, இதுல என்ன இயேசுக்கு சோதனை? மனமுறிவு சீட்டை கொடுத்து விவாகரத்து வாங்கிடுங்க, வாங்கலாம் என்று மோசே சொன்னது பின்னாடி இவங்க இயேசுவை சோதிக்க, ஒருவன் தன்னுடைய மனைவியை விவாகரத்து செய்து கொள்ளலாமா, அது முறையா என்று கேட்பதின்படியாக இயேசுக்கு என்ன சோதனை, இயேசுக்கு என்ன பிரச்சனை, அதை தான் நாம் பார்க்க வேண்டும். விடை தெரிந்து கொள்வதற்காக, தெரியாத ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்வதற்காக அவங்க கேட்கல, அவங்களுக்கு தெரியும். ஆனால் இந்த கேள்வியை கேட்கறதின்படியாக இயேசு பதில் சொல்லுவார். அந்த பதிலை வச்சு இயேசு எப்படியாவது மடக்கணும். எடுத்துக்காட்டாக, சீசருக்கு வரி செலுத்துவது முறையா இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு கேள்வி. செலுத்தலாம் அப்படின்னு சொன்னாலும் இயேசுக்கு பிரச்சனை. செலுத்தலாம்னு சொன்ன ஏன் பிரச்சனை அப்படின்னா, மக்கள் ஏற்கனவே வரியை சுமந்து செலுத்தி ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இப்போ இயேசு வரியை செலுத்துங்க அப்படின்னா மக்கள் இயேசு மீது கோபப்படுவாங்க. வரி செலுத்த வேண்டாம் அப்படின்னு சொன்னால் ரோமை அரசன் இயேசுவை கைது செய்வான். ஏன்னா வரி செலுத்தணும்னு சொல்லி ரோமை அரசன்
சட்டத்தை போட்டு இருக்கிறான், கட்டளை இடுகிறான். வரி செலுத்தக்கூடாதுன்ற ஒரு கவர்மெண்ட்டுக்கு அகேன்ஸ்டாக சொன்ன என்ன ஆகும்? இயேசுக்கு அப்போ செலுத்தலாம் என்றாலும் பிரச்சனை, செலுத்தக்கூடாது என்றாலும் பிரச்சனை. அதே போல தான் இங்கே வந்து மனமுடிவு சீட்டை கொடுக்கலாமா அப்படின்னு சொல்லி இயேசு கிட்ட வந்து கேட்குறாங்க. இப்போ இயேசு கொடுக்கலாம் என்றாலும் பிரச்சனை, கொடுக்கவில்லை கொடுக்கக்கூடாது என்றாலும் பிரச்சனை. எப்படி? இதுதான் சோதனை. எஸ் என்றாலும் பிரச்சனை, நோ என்றாலும் பிரச்சனை. முதல்ல விவாகரத்து செய்து கொள்ளக்கூடாது என்று இயேசு சொன்னால் என்ன பிரச்சனை? பிரியமானவர்களே, இயேசு இந்த பகுதி எங்கே நடக்குது அப்படின்னா, இந்த கலிலியா பகுதியிலே இருக்கக்கூடிய, அதுவும் மிக குறிப்பாக ஏரோது ஆன்டிபாஸ் என்ற மன்னன், குறுநில மன்னன் ஆட்சி செய்யக்கூடிய இடத்துல இந்த நிகழ்வு நடக்குது. இந்த ஏரோது ஆன்டிபாஸ் அவனை பற்றி நாம் தெரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னா, திருமுழுக்கு யோவானை கைது செய்தது இவன் தான். திருமுழுக்கு யோவானை இந்த ஏரோது ஆன்டிபாஸ் ஏன் கைது பண்ணா? திருமுழுக்கு யோவான் அப்படி ஒருத்தர் இருந்தாரு, அவரை இவன் கைது செய்கிறான். ஏன் கைது செய்தான் இந்த மன்னன்? அந்த மன்னன் தன்னுடைய சகோதரனுடைய மனைவியை இவன் வைத்திருந்தான். இப்ப சகோதரனுடைய மனைவி அவன் வைத்திருந்தான். இப்ப சகோதரனுடைய மனைவியை இவன் வைத்திருக்கிறான், இவன் திருமணம் செய்து கொண்டிருக்கிறான் என்றால் இந்த பெண் யாரை விவாகரத்து செய்திருக்க வேண்டும்? அவனுடைய கணவனை, என்னங்க இது கூட தெரியலையே, அவனுடைய கணவனை விவாகரத்து செய்துவிட்டு இங்கே வந்திருக்க வேணும். அவனுடைய கணவன் யார் என்றால் இன்னொரு குறுநில மன்னன், ஏரோது பிலிப். அந்த குறுநில மண்ணை விவாகரத்து செய்து கொண்டு இங்கே வந்து இவனை திருமணம் செய்து கொள்கிறான். இப்போ திருமுழுக்கு யோவான் எதைத்தான் கண்டிக்கிறார்? நீ உன்னுடைய சகோதரனுடைய மனைவியை நீ வைத்திருக்கிறாய் என்று சொல்லி இந்த விவாகரத்தை பற்றி திருமுழுக்கு யோவான் கேள்வி கேட்டதுனால இந்த ஏரோது ஆன்டிபாஸ் என்ன செய்கிறான்? அவனை சிறையில் அடைக்கிறான். இப்போ இயேசு அந்த பகுதியிலே இருக்கிறார். ஏரோது ஆன்டிபாஸ் ஏற்கனவே திருமுழுக்கு யோவானை சாகடிச்சிட்டாரு. நீ என் பர்சனல் லைஃப்பெல்லாம் கேள்விக்கு உட்படுத்துற, என்னுடைய பர்சனல் லைஃப்பெல்லாம் நீ தலையிடுகிற, நான் யாரை வேணா வச்சிருப்பேன், யார் வேணா திருமணம் பண்ணிப்பேன், நீ யாரா கேள்வி கேட்கறதுன்னு சொல்லி சிறையில் அடைத்தான். அது பின்பாக சாகடிச்சிட்டான். இப்போ இயேசு விவாகரத்தை பற்றி ஏதாவது சொன்னால் மீண்டும் அந்த ஆன்டிபாஸ், ஏரோது ஆன்டிபாஸை பற்றி சொல்றாரு என்று சொல்லி ஏரோது ஆன்டிபாஸ் இயேசுவை திருமுழுக்கு யோவானை போல கைது செய்வார். விவாகரத்தெல்லாம் பண்ணக்கூடாதுங்க, அது பழைய ஏற்பாட்டில் மோயிசுன்னு சொன்னார், சொல்லிட்டு போனார். ஆனால் இப்போ விவாகரத்தெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக ஏரோது ஆன்டிபாஸ் இயேசுவை பிடிப்பான், சிறையில் அடிப்பான், கொலை செய்வான். இந்த சூழ்ச்சி அங்கே இருந்து. நீங்கள் என்ன சொல்லுங்க, இயேசுவை விவாகரத்து பண்ணலாமா பண்ணக்கூடாதா? பண்ணக்கூடாதுப்பா அப்படி இயேசு சொல்லியிருந்தால் அடுத்த நிமிடமே இவர்கள் யாரிடம் போய் சொல்லியிருப்பார்கள்? ஏரோதிடம் சொல்லியிருப்பார்கள். உங்களை பற்றி தப்பாக சொல்கிறேன். இது ஒரு பிரச்சனை. ரெண்டாவது என்ன பிரச்சனை என்றால், விவாகரத்து செய்யக்கூடாதுன்னு சொன்னால் இந்த பரிசேயர்களுக்குள்ளே 2 குரூப் இருந்தாங்க, 2 கோஷ்டிங்க. ஒன்று மிகவும் ஃபண்டமெண்டலிசம், அதாவது எல்லாம் சட்டம் என்று சொல்லி ரொம்ப ஃபண்டமெண்டலிஸ்ட், அவர்கள் ஒரு குரூப். இன்னொன்று கொஞ்சம் லிபரலாக திங்க் பண்ணக்கூடியவங்க, 2 பேர் இருந்தாங்க. இவர்களுக்குள்ளேயே விவாகரத்தை பற்றிய டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன் இருந்துச்சு. என்ன அப்படின்னா, ஒரு குரூப்பு பரிசேயர்களுடைய ஒரு குரூப்பு சொன்னது எப்போ விவாகரத்து கொடுக்கிறது என்ற கேள்விக்கு இந்த ஃபண்டமெண்டலிஸ்ட் அவங்க என்ன சொன்னாங்க என்றால், மனைவி செய்யக்கூடிய சின்ன சின்ன தப்புக்கு கூட விவாகரத்து கொடுக்கலாம். என்ன சின்ன சின்ன தப்பு என்றால், உங்கள் வீட்டுக்கு கணவனுடைய சொந்தக்காரர் வராங்க, மாமனார் மாமியார் வராங்க, கணவனுடைய அப்பா அம்மா வராங்க. எப்பவுமே நம்முடைய வீட்டில் என்ன நடக்கும்? முதல் நாள் வடை பாயாசம், கணவனுடைய அப்பா அம்மா வந்திருக்காங்க, முதல் நாள் வடை பாயாசம். ரெண்டாவது நாள் என்ன சாப்பாடு கொடுப்பீங்க? மோர் ரசம். இப்போ வடை பாயாசம்லாம் கிடையாது, மோர் ரசம். மூன்றாவது நாள் வார்த்தையில் விஷம். எப்போ போக வந்துச்சுங்க, போக மாட்டேதுங்க பார், இங்கேயே உட்காந்து உயிரை வாங்குது, வார்த்தையிலே விஷம். இப்போ சொன்னீங்க பார்த்தீங்களா, வந்ததும் போக மாட்டீங்க அப்படின்னு சொல்லி மாமனார் மாமியார் நீங்கள் திட்டினீங்கன்னா உனக்கு விவாகரத்து கொடுக்கலாம். இப்போ இல்லை, இயேசு வாழ்ந்த காலத்தில் இதைத்தான் இந்த ஃபண்டமெண்டலிஸ்ட், இந்த பரிசேயர்கள் சொன்னாங்க.
நீங்கள் சாப்பாடு கொடுக்கிற போது கணவனுக்கு அந்த சாப்பாடு ஒழுங்காக செய்யலை, டேஸ்ட் இல்லை, உப்பு இல்லை, காரம் இல்லை என்றால் விவாகரத்து கொடுக்கலாம். இன்றைக்கி நிறைய பேருக்கு பயம் வருது. இந்த விஷயம்லாம் இன்னைக்கு இருந்துச்சுன்னு வச்சிங்க, கணவன் மனைவியெல்லாம் யாரும் வாழவே முடியாது. ஏன்னா உப்பு காரம் கம்மியாக இருந்தால் கூட பரவாயில்ல, சில பேருக்குலாம் சமைக்கவே தெரியலையே வச்சு என்ன பண்ணுறது. இந்த குழுவானது செய்கிற சின்ன சின்ன தவறுகளுக்கெல்லாம் கணவன் விவாகரத்து கொடுக்கலாம். இது ஃபண்டமெண்டலிஸ்ட் சொல்லக்கூடிய பரிசீயர்கள். இன்னொரு குரூப் என்ன சொல்லுதுன்னா, அந்த பெண் விபச்சாரத்தில் ஈடுபட்டால் மட்டுமே விவாகரத்து கொடுக்க வேண்டும், மற்ற காரியங்களுக்கு விவாகரத்து கொடுக்கக்கூடாது. இந்த 2 குரூப் இருக்கு பரிசீலர். இந்த 2 குரூப்பு தான் இங்கே வராங்க. இயேசுவிடம் வந்து விவாகரத்து கொடுக்கலாமா இல்லையா. இப்போ இயேசு எந்த குரூப்பை சப்போர்ட் பண்ண முடியும்? இந்த குரூப் சப்போர்ட் பண்ணால் இவங்களால பிரச்சனை, இந்த குரூப்பு சப்போர்ட் பண்ணால் இவங்களால பிரச்சனை. இயேசு எந்த பதிலும் சொல்ல முடியாது. விவாகரத்து செய்யாதீங்க, விவாகரத்து செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொன்னால் யாருக்கு சாதகமாக நீங்கள் இருக்கிறீங்க என்று சொல்லி அவர்கள் பிடிப்பார்கள். இப்போ இதுதான் இயேசுவுக்கு சோதனை. ஒன்று, மன்னன் விவாகரத்து தப்பு அப்படின்னு சொன்னால் அவன் நம்மை கைது செய்வான். இங்கே விவாகரத்து செய்து கொள்ளுங்கள் என்று சொன்னால் யார் பக்கம் சாய்வது? இது பிரச்சனை. அதனால் இயேசு சொல்கிறார், பழைய ஏற்பாட்டுக்கு போகிறார். பழைய ஏற்பாட்டில் மோயிசன் சொன்னார் விவாகரத்து செய்து கொள்ளலாம் என்று சொன்னார். ஆனால் அவர் சொன்னது எப்படி என்றால், உங்களுடைய முன்னோர்கள் ரொம்ப கடினமான உள்ளத்தோடு நடந்து கொண்டார்கள். எந்த அளவுக்கு கடினமான உள்ளம்? நான் எதுக்கு சொன்னேனே, கணவனை பற்றி தவறாக பேசினால் மனைவிக்கு அடி தடி சண்டைகள், மனைவியை அடிமைப்படுத்துவது, கொடுமைப்படுத்துவது, இந்த மனைவியை வருத்து முறச் செய்வது, அவளுக்கு துன்பத்தை ஏற்படுத்துவது. எனவே மோயிசன் பார்த்தாரு, இவனுடைய பிடியில் இருந்து இந்த பெண்ணை காக்க வேண்டும் என்றால் என்ன செய்வது? விவாகரத்து கொடுப்பது. மோயிசன் உங்களுடைய கடினமான உள்ளத்தை பார்த்து, ஆண்களுடைய கடினமான உள்ளத்தை பார்த்து பெண்களுடைய விடுதலைக்காக இந்த விவாகரத்து கொடுக்க சொன்னார். அவர் எல்லாம் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்ல, கடினமான உள்ளத்தோடு யார் ஒருவர் தன்னுடைய மனைவியிடம் நடந்து கொள்கிறானோ அவனிடம் இருந்து இந்த பெண் விவாகரத்து வாங்கி கொள்ளலாம், மனமுறிவு சீட்டை வாங்கி கொள்ளலாம், கொஞ்சம் நிம்மதியாக போய் வாழலாம். மோயிசன் ஒரு நல்ல ஒரு விஷயத்துக்காக. இயேசு எதை கூட சப்போர்ட் பண்ணல பாருங்க. மோயிசன் சொன்ன விஷயத்தை கூட சப்போர்ட் பண்ணல, அதையும் கடந்து முன்பாக செல்கிறார். நீங்கள் தொடக்கத்தில் ஆண்டவர் கணவன் மனைவி ஏற்படுத்தியது சொல்கிறார். ஆதாம் ஏவாளை ஏற்படுத்தியதை என்னை நற்செய்தி வாசகத்தில் சொல்கிறார். தொடக்க காலத்தில் கடவுள் ஆணும் பெண்ணையும் ஒன்றாகவே படைத்தார். அவர்களை கணவன் மனைவியாக படைத்தார். இனிமேல் இவர்கள் இருவர் அல்ல, ஒரே உடல் என்று சொன்னார். அப்படிதான் கணவன் மனைவி வாழணும். விவாகரத்து பிரச்சனைகளுக்கு தீர்வு அல்ல. பிரச்சனைகள் மத்தியிலும் கணவன் மனைவி ஒரே உடலாக வாழ வேண்டும் என்று இயேசு இன்றைக்கு சொல்லுகிறார். பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் நினைக்கலாம், இயேசு பெண்களுடைய ஃப்ரீடத்தெல்லாம் கட் பண்ணுறாரு, நாங்கள் விவாகரத்து வாங்கி போகிறதை இயேசு தடுக்கிறாரு. எத்தனை சூழ்நிலை, எந்த சூழ்நிலை இருந்தாலும் கணவனோடு மனைவி அனுசரித்து தான் போக வேண்டும் என்று இயேசு சொல்கிறாரு. அதை நான் சொன்னேன். அவருக்கு மனைவி இல்லை, அவருக்கு பிள்ளைகள் இல்லை, அவருக்கு தெரியாத குடும்பத்தை பற்றி. பிரியமானவர்களே, இன்றைக்கு கணவன் மனைவியுடைய உறவை பற்றி இயேசு சொல்கிற 3 காரியத்தை நாம் உள்வாங்கி கொண்டு நாம் நம்முடைய வாழ்க்கைக்கு எடுத்து செல்வோம். ஒன்று, இன்றைய முதல் வாசகத்தில் நாம் பார்க்கிறோம், கடவுள் ஆதாமை படைத்து விட்டு உலகத்தை அனைத்தும் படைத்து விட்டு அந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான விலங்குகள் எல்லாத்தையும் படைத்துட்டு அதை அவனிடம் கூட்டிக் கொண்டு வருகிறார். கூட்டிக் கொண்டு வருகிற போது ஆதாம் எல்லாவற்றுக்கும், இதுக்கு பதில் சொன்னீங்கன்னா பிரைஸ் இருக்கு, எல்லாவற்றுக்கும் பெயரிட்டான். வெரி குட், பெயரிட்டான். அதுக்கு அடுத்த வார்த்தை ஒன்று வரும், அவனோ தனக்கு தகுந்த துணைவியை அவன் காணவில்லை. தகுந்த துணைவியை காணவில்லை. அப்போ காணவில்லை என்றால் ஆதாம் தனக்கு தகுந்த துணையை அவன் தேடினான். தேடினா தானே கிடைக்கும், இல்லை கிடைக்காம போகும். அவன் காணவில்லை, தகுந்த துணையை தேடினான். ஆனால் அவன் தனக்கு தகுந்த துணையை அவன் காணவில்லை. அப்போ எது பார்த்து, யார் எனக்கு துணைவி, யார் எனக்கு துணைவியாக, என்னோடு பங்காளியாக யார் இருக்க முடியும் என்று ஆதாம் தேடினான். ஆனால்
தன்னுடைய துணைவியை அவனால் கண்டுபிடிக்க முடியவில்லை. அப்போது கடவுள் அவனுக்கு ஒரு துணைவியை கொடுக்கிறார். அவருடைய விலா எலும்பை எடுத்து அதை பெண்ணாக மாற்றி கடவுள் ஒரு துணைவியை ஆதாமுக்கு கொடுத்தார். பெரியமானவருடைய முதல் செய்திதான். இங்கு இருக்கக்கூடிய பல கணவன்மார் எல்லோருக்கும் உங்களுக்கு ஒரு துணைவி இருக்கிறாள். நாம் நினைக்கிறோம் இந்த துணைவியை நான் தான் தேடினேன், இந்த துணைவியை என்னுடைய அன்பால் நான் காதலித்து இந்த துணைவியை நான் எடுத்துக்கொண்டேன், அல்லது என்னுடைய பெற்றோர்கள் இந்த துணையை எனக்கு கொடுத்தார்கள், என் வீட்டில் இருக்கக்கூடிய அப்பா அம்மாலாம் சேர்த்து அரேஞ்ச் பண்ணி இந்த பெண்ணை எனக்கு கொடுத்தார்கள், நாங்கள் தேடி இந்த பெண்ணை எடுத்தோம், நாங்கள் தேடி ஆதாமை நான் எடுத்தேன் என்று மனைவியும் கணவனும் we selected our own partner, I selected my own partner என்று நீங்கள் நினைக்கலாம். வேதம் சொல்கிறது ஆதாம் தனக்கு தேவையான துணையை தேடினான், ஆனால் அவனால் காண முடியவில்லை. எனவே கடவுள் அவனுக்கு ஒரு துணைவியை கொடுத்தார். உன் மனைவி நீ தேடியவள் அல்ல, உன் கணவன் நீ தேடியவள் அல்ல. கணவனையும் மனைவியும் ஒன்றாக இணைத்தது இறைவன். இன்றைக்கு உங்களுக்கு மனைவியாக கொடுக்கப்பட்டிருக்கவள் கடவுளால் கொடுக்கப்பட்ட துணைவி என்பதை ஒவ்வொரு கணவனும் புரிந்து கொள்ள வேண்டும். எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற கணவன் கடவுளால் கொடுக்கப்பட்டிருக்கிற கணவன் என்பதை ஒவ்வொரு மனைவியும் புரிந்து கொள்ள வேண்டும். It is not your own choice, it is not your own selection. நாம் தேடி இருக்கலாம், நாம் போயிருக்கலாம், முயற்சி செலுத்துக்கலாம். ஆனால் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பல பேர் மனிதர்கள், பல ஆண்கள் மத்தியில் இவர்தான் எனக்கு கணவனாக வர வேண்டும், இவள் தான் எனக்கு மனைவியாக வர வேண்டும் என்பது இறைவனுடைய சித்தம். பிரியமானவர்களே, கடவுள் கொடுத்த ஒரு மனுஷியோடு, கடவுள் கொடுத்த மனிதனோடு தான் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். இன்றைக்கு அவளை உங்களுக்கு பிடிக்கவில்லை என்றால், இறைவன் கொடுத்த அந்த மனுஷியை, இறைவன் கொடுத்த அந்த மனிதனை நீங்கள் பிடிக்கவில்லை என்று சொன்னால், அது இறைவன் கொடுத்த ஆசீர்வாதத்தை நீங்கள் பிடிக்கவில்லை என்பதற்கு சமம். ஸோ முதல் செய்தி தான், நான் செலக்ட் பண்ணலை, என் மனைவி நான் செலக்ட் பண்ணலை, என் கணவனை நான் செலக்ட் பண்ணலை, அது இறைவன் கொடுத்தவர், இறைவனால் கொடுக்கப்பட்டவர், இறைவனால் கொடுக்கப்பட்டவள் என்று எந்த குடும்பத்திலே கணவன் மனைவியையும் மனைவி கணவனையும் இது இறைவன் தந்த ஒரு மனிதர், இறைவனுடைய சாயல், இவரை எனக்கு கடவுள் தந்திருக்கிறார், மை லைஃப் பார்ட்னராக, என்னுடைய வாழ்க்கை துணைவனாக, துணைவியாக இறைவனால் கொடுக்கப்பட்ட ஒரு மனிதன் என்று எந்த குடும்பத்திலே கணவன் மனைவி நினைக்கிறார்களோ அந்த குடும்பத்தை இறைவன் ஆசீர்வதிக்கிறார். கடவுளால் கொடுக்கப்பட்ட கணவனை நீ வெறுக்கிற போது, கடவுளால் கொடுக்கப்பட்ட மனைவியை நீ வெறுக்கிற போது இறைவனுடைய கோபம் நம்முடைய குடும்பத்துக்கு வருகிறது. ஐ செலக்டட் யுவர் பார்ட்னர், ஐ கேவ் திஸ் பார்ட்னர், நீ எப்படி வேணாம்னு சொல்ல முடியும்? பிரியமானவர்களே, ஆக கடவுள் கொடுத்த ஒரு கணவனோடு, கடவுள் கொடுத்த மனைவியோடு நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். இட் இஸ் நாட் யுவர் சாய்ஸ். அதை நான் சொல்ல வரக்கூடிய செய்தி. இது நீங்களாக எடுத்துக்கொண்ட ஒரு விஷயம் அல்ல, இறைவன் அவரை உங்களுக்கு வழங்கியிருக்கிறார். முதல் செய்தி. ரெண்டாவது, இப்போ ஆதாமை கடவுள் படைச்சிட்டார். கடவுள் அவரை படைத்து விட்டு அவன் பார்க்கிறான் தகுந்த துணைவி இல்லை. எனவே கடவுள் அவனுடைய ஏக்கத்தை பார்க்கிறார். இவனுக்கு ஒரு துணைவி கொடுக்க வேண்டும் என்று கடவுள் நினைக்கிறார். இன்னொரு மண்ணை எடுத்து கடவுள் உருவாக்கி ஒரு பெண்ணை ஆண்டவர் கொடுத்திருக்கலாம் இல்லையா? ஆனால் கடவுள் அப்படியாக செய்யவில்லை. என்ன செய்கிறார்? விலா எலும்பை எடுத்து, அவனை உறங்க வைத்து விலா எலும்பை எடுத்து அதை ஒரு பெண்ணாக செய்து அவளை ஆதாமுக்கு மனைவியாக கொடுக்கிறார். பாருங்க, ஒரு மனுஷனை உருவாக்கிட்டாரு, ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக உருவாக்கிட்டாங்க. அவனை தூங்க வச்சு அவனுடைய விலா எலும்பிலிருந்து, அவனுடைய உடலில் இருந்து விலா எலும்பை ஒன்றை எடுத்து விடுகிறார். இப்போ யோசித்து சொல்லுங்க, அவன் முழு மனுஷனா அல்லது குறைபாடு உள்ள மனுஷனா? நான் கேட்குற கேள்வி புரியுதா? புரிஞ்சுன்னா அமைதியாக இருக்கீங்களா? கடவுள் ஃபுல்லாக படைச்சிட்டாரு, படைச்சிட்டு அதில் இருக்கக்கூடிய விலா எலும்பை எடுத்துட்டார். இப்போ முழு மனுஷனா அல்லது குறைபாடுள்ள மனுஷனா? என்ன சொன்னால் இதை முத்து எல்லாம் வெளியே வந்து
குறைபாடு உள்ளவனா முழுமையானவனா? நீ 10 வாட்டி கேட்டவனா பதில் சொல்ல மாட்டேன்னு இருக்கிறீங்க. வெரி குட். உங்களுடைய மனசுக்கு ரொம்ப தேங்க்ஸ். குறைபாடு உள்ளவன் அவனை முழுசாக படைச்சு அதுலேருந்து ஒரு எலும்பை எடுத்து, இப்போ நாம் அப்படியே இருக்கும், நம்மலேருந்து நம்மக்கிட்டேருந்து ஒரு கையை எடுத்துட்டா நான் முழுமையான மனிதனா? இல்லையே. அப்போது விலா எலும்பை ஒன்று எடுத்த உடனே ஆதாம் குறைபாடுள்ள மனிதனாக, முழுமையற்ற மனிதனாக மாறுகிறான். இட்ஸ் நாட் கம்ப்ளீட்டட் மேன். முழுமையான மனிதன் அல்ல. அவனிருந்து விலா எலும்பு எடுக்கப்பட்டது குறைபாடுள்ள மனிதன். அந்த விலா எலும்பை எடுத்து ஆண்டவர் ஒரு பெண்ணாக மாற்றுகிறார். அந்த பெண்ணாக மாற்றி அவனை ஆதாமிடம் மீண்டும் கொடுக்கிறார். ஆதாம் இப்போது முழுமையான மனிதனா, குறையுள்ள மனிதனா? இப்போதுதான் முழுமையான மனிதன். பிரியமானவர்களே, ஆதாம் இல்லாமல் விலா எலும்பு மட்டும் முழுமையான மனிதன் ஆகாது. விலா எலும்பு மட்டும் ஒரு மனுஷன் ஆக முடியாது. அப்போ ஏவாள் முழுமையான மனுஷி இல்லை. விலா எலும்பு எடுத்த பின்பு ஆதாமும் முழு மனிதன் அல்ல. அப்போ உடம்பும் அந்த விலா எலும்பும் ஒன்று சேருகிற போதுதான் அது முழுமையான மனிதன். பிரியமானவர்களே, கணவன் நீங்கள் முழுமையாக வேண்டும் என்றால் உங்கள் மனைவி உங்களோடு இருக்கிற போதுதான் நீங்கள் முழுமை பெறுகிறீர்கள். மனைவிமார்களே, நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை முழுமையாக வாழ்கிறீர்கள் என்றால் அந்த முழு உடல் உங்களோடு இருக்கிற போதுதான், நீங்கள் அந்த உடலோடு சேருகிற போதுதான் அந்த விலா எலும்புக்கு முக்கியத்துவம் வருகிறது, பயன்பாட்டுக்கு வருகிறது. உங்களுடைய கணவன் உங்களோடு இல்லாத போது, அதாவது இருவருமே உயிரோடு குடும்ப வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறதை சொல்லுகிறேன், அவர் உங்களோடு இல்லாத போது நீங்கள் முழுமை இல்லை. அப்ப கணவன் மனைவியை முழுமைப்படுத்துகிறான், மனைவி கணவனை முழுமைப்படுத்துபவர்களாக இருக்க வேண்டும். திஸ் இஸ் த ஃபேமிலி லைஃப். ஆனால் இன்னைக்கு என்ன நடக்கு? ஏன் சந்தோஷம் வேற, உன் சந்தோஷம் வேற, ஏன் ஆசை வேற, உன் ஆசை வேற. அதனால தான் ஆண்டவர் சொன்னார், இனிமேல் நீங்கள் இருவர் அல்ல ஒரே உடல். இங்கே கம்மியாக இருக்கு, நீ அதில் போனால் முழுமை அடைவ. அவன் கம்மியாக இருக்கான், நீ இதில் வந்தால் தான் முழுமை அடைவ. 2 உடம்பு இல்லை, 2 ஆசை இல்லை, 2 விருப்பம் இல்லை, 2 வெறுப்பு அல்ல, 2 கோபம் அல்ல. இனிமேல் நீங்கள் ஒருவர் தான். ஒருவர் ஒருவரை முழுமைப்படுத்த வேண்டும். யூ ஷுட் கம்ப்ளீட் ஈச் அதர். இன்னைக்கு 2வது செய்தி, என் மனைவியை முழுமைப்படுத்துகிற கணவனாக இருக்கிறேனா? என் கணவனை முழுமைப்படுத்துகிற மனைவியாக இருக்கிறேனா? 2வது. 3வது, பிரியமானவர்களே, கடவுள் குருக்களிடம் கொடுக்க முடியாத ஒரு ஆசீர்வாதத்தை கணவன் மனைவியிடம் கொடுத்திருக்கிறார். குருத்துவம் என்பது மேலான ஒரு திருவருட்சாதனம் அப்படின்னு நாம் சொல்லிக்கிறோம் அல்ல. அது 7 அருட்சாதனங்களில் ஒன்று. அதேபோல திருமணம் என்பது 7 அருட்சாதனங்களே ஒன்று. ஒன்றை மேலானதல்ல, எல்லாமே 7 அருட்சாதனங்கள். ஆனால் குருக்களிடம் இல்லாத ஒரு விஷயத்தை, ஒரு காரியத்தை அது திருமணத்தின் வழியாக கணவன் மனைவியிடம் கொடுக்கிறார். அது என்னவென்றால், தொடக்கத்திலே கடவுள் மனிதனை படைத்தார். அது பின்பாக கடவுள் மனிதனை படைக்கவில்லை. அந்த பணியை யாரிடம் கொடுத்திருக்கிறார்? உங்களிடம் கொடுத்திருக்கிறார், குருக்களிடம் அல்ல. அவனுக்கு ஞானஸ்தானம் தான் கொடுக்க முடியும், புது நன்மை தான் கொடுக்க முடியும். ஆனால் நீங்கள் தான் கடவுள் படைத்த படைப்பிலே இன்னும் பங்காளிகளாக இருக்கிறீர்கள். கடவுள் இந்த உலகத்தை படைத்தார், மனிதனை படைத்தார். அந்த மனிதனைகளை படைக்கக்கூடிய அந்த கிருபையை, அந்த ஆசீர்வாதத்தை ஆண்டவர் உங்களிடம் தான் கொடுத்திருக்கிறார். இந்த உலகை நிரப்புங்கள். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாரையும் நீங்கள் கடவுளுடைய பிள்ளைகளாய் மாற்றுங்கள் என்று சொல்லி குழந்தை செல்வத்தை கணவன் மனைவியிடம் கொடுத்திருக்கிறார். குழந்தைகளை வளர்க்கக்கூடிய அந்த பாக்கியத்தை உங்களிடம் கொடுத்திருக்கிறார். இறை சமூகத்தை கட்டி எழுப்பக்கூடிய அந்த ஆசீர்வாதத்தை உங்களிடம் கொடுத்திருக்கிறார். கடவுளுடைய பிள்ளைகளை வளர்க்கக்கூடிய ஆசீர்வாதத்தை உங்ககிட்ட கொடுத்திருக்கிறார். கடவுள் நினைத்திருந்தால் மேகத்திலிருந்து குழந்தைகளை பொழுங்கிருக்க முடியும். அதை குருக்களிடம் கொடுத்து நீங்கள் குழந்தைகளை வளர்த்திடுங்கள் சொல்லி, ஆன்மீகத்தை வளர்த்திடுங்க சொல்லி குருக்களிடம் கொடுத்துக்க முடியும். கடவுள் அந்த ஒரு கிருபையை தந்தையிடம் தாயிடம் கொடுத்து, என் பிள்ளைகளை உங்களிடம் கொடுக்கிறேன், இவர்களை கடவுளுடைய குழந்தைகளாக நீங்கள் வளர்த்திடுங்கள் என்று சொல்லி குழந்தைகளை பெற்றெடுக்கக்கூடிய பாக்கியத்தையும் குழந்தைகளை வளர்க்கெடுக்கக்கூடிய பொறுப்பையும் உங்களிடம் தான் கொடுத்திருக்கிறார் கணவன் மனைவிமார்களே. ஆக இந்த 3 காரியங்கள் ஆண்டவர் என்று நமக்கு கொடுக்கிறார். குடும்ப வாழ்க்கை ரொம்ப அற்புதமானது, ரொம்ப ஆசீர்வாதமானது. ஒருபோதும் திருமண வாழ்க்கையை நாம் அது பாரமாக, துயரமாக,
வேதனையாக நாம் கருதாமல் துன்பங்கள் மத்தியிலும் ஆண்டவர் நம்மை மிக அதிகமாய் ஆசீர்வதித்திருக்கிறார். திருமணத்தின் வழியாக என்னை மிகப்பெரிய பொறுப்புக்கு ஆண்டவனை தகுதி உடையவனாக மாற்றியிருக்கிறான்னு சொல்லி நன்றியோடு நாம் திருப்பலியிலே தொடர்ந்து ஜெபிப்போம்.